நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 9ஆம் தேதிய வரலாற்று நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். மார்ச் 9 தேசிய பார்பி தினம். இந்த சின்னமான பொம்மை பல ஆண்டுகளாக உருவாகி தலைமுறை தலைமுறையாக குழந்தைகள் தங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் அனுபவங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. மார்ச் 9 தேசிய பாத்திரங்கழுவி தினம். அடுத்ததாக தேசிய இறைச்சி உருண்டை தினம். சதைப்பற்றுள்ள இறைச்சியின் ஜூசி வட்ட உருண்டைகள் தயாரித்தல். அடுத்ததாக தேசிய நண்டு இறைச்சி தினம். இவ்வாறாக அடுத்ததாக தேசிய உலர் ஷாம்பு தினம். படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் முடி வெட்டுபவர்களுக்கு விரைவாக சரி செய்யக்கூடிய ரகசிய ஆயுதம் இது. தேசிய அமெரிக்க துடுப்பு மீன் தினம். தேசிய அதை மீறும் நாள். மார்ச் 9ஆம் தேதி. சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் உறுதிப்பாடு, விடாமுயற்சி மற்றும் ஆதரவுடன் எவரும் வலியையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பீதி தினம். மார்ச் 9ஆம் தேதி. உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் நேரம் ஒதுக்குவது மிக முக்கியம். யூகே நாளில் தயாரிக்கப்பட்டது. உள்ளூர் கைவினைத்திறனை ஆதரிப்பது, பிரிட்டிஷ் மண்ணில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை முதலீடு செய்வது போன்றவற்றை சொல்லக்கூடிய யூகே நாளில் தயாரிக்கப்பட்டது. உங்கள் பேட்டரிகள் தினத்தை சரிபார்க்கவும். மார்ச் 9ஆம் தேதி. இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்களாக கொண்டாடப்படுகிறது. நவல்ராம் லட்சுமிராம் பாண்டியா. ஒரு குஜராத்தி விமர்சகர், நாடக ஆசிரியர், கவிஞர், கட்டுரையாளர், ஆசிரியர் மற்றும் கல்வியாளர் பிறந்த தினம் 1836 மார்ச் 9. மகாராஜா டாக்டர் கரண் சிங் ஒரு இந்திய அரசியல்வாதி, கொடையாளர் மற்றும் கவிஞர் ஆவார். உஸ்தாத் ஜாகீர் உசேன் ஒரு இந்திய தபேலா கலைஞர், இசையமைப்பாளர், இசை தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட நடிகர். பிறந்த தினம் இன்று. சசி தரூர் ஒரு இந்திய அரசியல்வாதி, எழுத்தாளர். அவர் 2009 முதல் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருந்து மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். நவீன் ஜிண்டால் ஒரு இந்திய தொழிலதிபர் மற்றும் 14வது மற்றும் 15வது மக்களவை உறுப்பினராக இருந்தவர். மக்கள் தொகை நிலைப்படுத்துதல், பெண்கள் அதிகாரமளித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி ஆகியவற்றிற்கான தீவிர பிரச்சாரகர். அடுத்ததாக மார்ச் 9 அன்று நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது பின்வரும் ஆளுமைகளுக்கு. ஜாவர்சந்த் காளிதாஸ் மேகானி ஒரு இந்திய கவிஞர், எழுத்தாளர், சமூக சீர்திருத்தவாதி, சுதந்திர போராட்ட வீரர். தேவிகா ராணி சௌத்ரி இறந்த தினம். மார்ச் 9 1994. இந்திய திரைப்படங்களில் ஒரு நடிகை. தேவிகா ராணி என்றும் அழைக்கப்பட்டவர். இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி என்று பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட தேவிகா ராணி கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக வெற்றிகரமான திரைப்பட வாழ்க்கையை நடத்தியவர். தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்ற முதல் நபர் இவர்தான். இவர் 1994 மார்ச் 9 அன்று இறந்தார். பெசவாடா கோபால ரெட்டி ஒரு இந்திய அரசியல்வாதி. அவர் ஆந்திராவின் முதலமைச்சராகவும் உத்தரப்பிரதேச ஆளுநராகவும் பணியாற்றியவர். அவர் இறந்த தினம் இன்று. அவர் இறந்த வருடம் 1997. தனது 89வது வயதில் இறந்தார். ஜாய் முகர்ஜி ஒரு இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர். அவருக்கு ஏராளமான குறிப்பிடத்தக்க படைப்புகள் இருக்கின்றன. பால் சுதிர் அருள் கலாநிதி ஒரு இந்திய அமெரிக்க நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இறந்த தினம் மார்ச் 9 2015 அன்று அவர் இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 9 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். ஆஸ்திரியாவில் பிறந்த அமெரிக்க தத்துவார்த்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான வால்டர் கோன் பிறந்தார் 1923. 1934 சோவியத் விமானியும் விண்வெளி வீரருமான யூரி ககாரின் பிறந்த தினம் இன்று. 1947 மார்ச் 9 நியூசிலாந்து நாவலாசிரியரும் நோபல் பரிசு பெற்றவருமான கெரி ஹெல்ம் பிறந்தார். 1961 சோவியத் யூனியன் கோரபில் ஸ்புட்னிக் விண்ணில் ஏவப்பட்டது. இது செர்னுஷ்கா என்ற நாய், சில எலிகள், தவளைகள் மற்றும் முதல் முறையாக ஒரு கினி பன்றியை விண்வெளிக்கு கொண்டு சென்றது. அனைத்தும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டன. 1983 ஸ்வீடிஷ் உடலியல் நிபுணர், மருந்தியல் நிபுணர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற உல்ஃப் ஸ்வான்டே வான் யூலர் இறந்த தினம் இன்று. 1996 பெங்களூரில் நடந்த உலக கோப்பை காலிறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா வென்றது. வில்ஸ் உலக கோப்பையை வென்றது. 2007 வங்காளதேச திரைப்படத்துறையில் ஒரு நடிகையான ரோசி அப்சாரி இறந்தார். அடுத்ததாக மார்ச் 9 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக முக்கியமாக கொண்டாடப்படுவது புகைப்பிடிக்காத நாள். மார்ச் மாதத்தின் ஒவ்வொரு 2வது புதன்கிழமையும்
புகைப்பிடிக்காத நாளாக கொண்டாடப்படுகிறது. நிக்கோட்டின் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களை மக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரமாக இந்த நாள் கருதப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு சாம்பல் புதன்கிழமை அன்று அயர்லாந்து குடியரசில் முதல் தேசிய புகைப்பிடிக்காத நாள் கொண்டாடப்பட்டது. அப்போது ஆளும் மதகுருமார்கள் தவக்காலத்திற்காக மக்கள் சிகரெட்டுகளை கைவிடுவது நல்லது என்று முடிவு செய்தனர். பார்பி பொம்மை தினம். இந்த நாள் 1959ஆம் ஆண்டு பார்பி பொம்மை அறிமுகமானதன் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. பார்பி பொம்மை பிரபலமான கலாச்சாரத்தில் ஒரு சின்னமாக நபராக மாறியுள்ளது. பேஷன் மற்றும் பல்வேறு தொழில்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. உலக சிறுநீரக தினம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 9ஆம் தேதி உலக சிறுநீரக தினம் என்று நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும், உலக சிறுநீரக தினம் பெரும்பாலும் இந்த தேதியில் வருகிறது. இது சிறுநீரக ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும், சிறுநீரக நோயின் அதிர்வெண் மற்றும் தாக்கத்தை குறைப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு உலகளாவிய பிரச்சாரமாகும். பீதி தினம் ஒரு விசித்திரமான மற்றும் ஓரளவு நகைச்சுவையான அனுசரிப்பு. பீதி தினம் மக்கள் தங்கள் கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அதிகமாக உணர்வது பரவாயில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறது மற்றும் மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான வழிகளை கண்டறிய ஊக்குவிக்கிறது. இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் நாம் இன்றைய நாளினுடைய சிறப்புகளை மற்றும் சிறப்பான நாட்களை கொண்டாடுவதை பற்றியும் நாம் சிந்தித்தோம். நாளைய வரலாற்றின் பக்கங்களை மீண்டும் நாம் நினைவு கூறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. நன்றி.